ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கொள்ளுக்கட்டை தான் செய்ய போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பூரணத்துக்கு தேவையானதெல்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து வறுக்காதீங்க, அப்பதான் அந்த ஈரப்பதத்தோட இதெல்லாம் அரைக்கிறது கரெக்டா இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் வந்து நிலக்கடலை, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமா நாட்டு சக்கரை, 4 ஏலக்காய், இதெல்லாம் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. அதை அரைச்சு எடுக்கிறதுக்குள்ள தண்ணி ஒரு 2 டம்ளர் ஊற்றி காய வச்சிருங்க. காயிட்டும். பாருங்க, பூரணத்தை வந்து அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம மேல் மாவை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம். கடையில வாங்கின மாவு தான், அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இதை கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில போட்டு லைட்டா சூடு பண்ணிக்கலாம். பாருங்க, மாவு கொஞ்சம் வறுத்துட்டோம். இப்ப இதுல நம்ம சூடு பண்ணி வச்சிருக்க தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, இப்ப கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. கை வச்சு நம்ம பிசைற அளவுக்கு சூடு இருந்தா போதும். இப்ப மாவும் வந்து அந்த சூட்லயே வந்து வெந்துருச்சு. இப்ப இதுல நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்ப இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம கொள்ளுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட வந்து கொள்ளுக்கட்டை ரெடி பண்ற இது இருக்கு, அதனால வந்து நம்ம அதுலயே வந்து ரெடி பண்ணிக்கிறோம். பாருங்க, கொள்ளுக்கட்டையை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். உங்ககிட்ட இந்த மாதிரி செய்யற சேஃப் இல்லைனாலும் நீங்க கையிலேயே கூட செஞ்சுக்கலாம். நம்ம இப்ப இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பாருங்க, இட்லி பவுனில வந்து தண்ணி ஊத்தி சூடு பண்ணியிருக்கோம். இப்ப இதுல நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம கொள்ளுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் பூரணம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.